வணக்கம் பிள்ளைகள். இது பிரமை பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்கான எதிர்பார்ப்பு பரீட்சை வினாக்களை உள்ளடக்கிய எனது வெற்றிக்கணி இதழின் 6வது இதழின் 6வது பக்க வினாக்கள் ஒன்று 6வது பக்க வினாக்களை பார்ப்போம். 24வது வினா, ஒரு சதுர கட்டமைப்புக்கு நிலைக்குத்துக்கோடு கிடைக்கோடாக 4 சமமான கட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஏபி சிடி என்பது இடமிருந்து வலமாக 2 நிலையில எழுதப்பட்டிருக்கு. இப்ப அது எங்களுக்கு அதை பார்த்த உடனே தெரியுது, அந்த வடிவம் அம்புக்கோட்டின்படி எவ்வாறு மாறுபடுகின்றது என்றால் கால்வட்டம் திரும்பி வலம் சுழியாக மாறி இருக்குது. இப்ப அதான் கேள்வி. இங்க இப்ப எழுத்துக்கள் உள்ள அட்டைக்கிடம் முதலாம் நிலையிலிருந்து 2ஆம் நிலையை அடைவதற்கு, முதலாம் நிலையிலிருந்து 2ஆம் நிலையை அடைவதற்கு நகர்ந்த முறை, அதாவது மணிக்கூட்டு முள் அசைகிறது போல அது கால்வட்டம் நகர்ந்திருக்கு. இப்ப பாருங்க, இப்படித்தான் 12க்கு மணிக்கூட்டு முள் நின்றால் இப்படி 3 மணிக்கு வலம் சுழியாக நகரும். அப்ப வலம் சுழியாக கால்வட்டம் என்பது 2வது விடை. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். ஏ எனும் வடிவத்தின் மீது பி எனும் ஒளி ஊடு புகுந்தாளை தாளில் உள்ள வடிவத்தை வைக்கும் போது தோன்றும் உருவத்தை தெரிவு செய்க. இந்த ஏக்கு மேலதான் பி வைக்கப்படுகிறது. அப்ப பி தான் ஒளி ஊடு புகுந்தாள். ஏ பற்றி எங்களுக்கு தெரியாது. அப்ப ஏ எனும் வடிவத்தின் மீது பி எனும் ஒளியூடு புகுந்தாளில் உள்ள வடிவத்தை வைக்கும் போது, அப்ப இந்த வடிவத்தை இதுக்கு மேல வைத்தால் இப்ப எங்களுக்கு தெரியுது, இந்த வடிவம் இங்க வைத்த உடனே இந்த கோடு அப்படியே இருக்கின்றது. இந்த கோடு இங்க இருக்க இது இங்க வருகின்றது. அடுத்தது இந்த கோடு இருக்கின்றது, இந்த கோடு இருக்கின்றது. அப்ப இப்படியான விடை இங்க இல்லாத மாதிரி தான் தெரியுது. இப்ப நாங்க இந்த மாதிரி இதுல எந்த விடை பொருத்தம் என்று எங்களுக்கு தெரியல. ஆனா இது அரைவட்டம் திரும்பி இடஞ்சுழியாகவோ வலஞ்சுழியாகவோ அரைவட்டம் திரும்பினால் 2வது பொருத்தமாக இருக்கின்றது. நல்லா கவனிக்கணும் நீங்கள். அதாவது இப்படியே வந்தால் கீழே தானே இது வரணும் என்று கொண்டு நாங்கள் பார்த்து கொண்டிருக்க கூடாது. இது அரைவட்டம் திரும்பினால் இந்த நிலை பொருத்தமாக இருக்கின்றது. இதுக்கு சேர்ந்தது அந்த நிலையாக பொருத்தமாக இருக்கிறது. அப்ப 2வது விடைதான் பொருத்தமானது. இனி அதே போல 26வது வினாவை பார்வையிடுவோம். 26வதிலையும் 26வதுல ஏக்கு மேலே பிய வைத்தால் எப்படி வரும் என்று பார்ப்போம். இப்ப ஏக்கு மேலே பிய வைத்தால் பீதான் ஒளியூடு புகுந்தால், அப்ப இந்த நிலத்தப்பட்ட பிரதேசம் வீல இருக்கின்ற இது நிலத்தப்பட்டதாக ஒரு முக்கோணம் இருக்கும். மற்றது இதுல ஒரு முக்கோணம் வரும். இந்த வட்டத்துல கீழையும் அதே போல ஒரு முக்கோணம் வரும். முக்கோணம் மற்றது முதல் வட்டத்துல உள்ளுக்கு முக்கோணம் 2 பக்கம் வருகின்றது. அப்ப நாங்கள் அதுல உள்ள 4ஐயும் கீறிவிட்டோம். இது வடிவத்தை ஒத்த நிலை, இது பொருத்தமில்லை, இது பொருத்தம் இல்லை என்று நினைப்போம். எப்படி நினைக்கிறோம்? இங்க இந்த 2 வடிவம் இங்க சேரவில்லை, இது கீழான் வரவில்லை, அப்ப இது பொருத்தமில்லை. இப்ப அடுத்த நிலையில பார்த்தால் இது சரி, இது சரி, இது சரி, இது சரி, மற்றது எல்லாமே பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப 2வது தான் விடையாக அமைகின்றது. அப்ப 3வது ஏன் அமையவில்லை? 3வதுல இந்த வெளியில இருக்கிறது தவறாக வந்திருக்கு. அப்ப தவறு. அது மட்டுமல்ல, மேல உள்ளுக்கு இல்லை, மேல் கீழே ஆன முறையில 2வது தான் விடை. இது கற்புலன் ஆற்றல். இப்ப நான் இப்ப உங்களுக்கு இதுல கீறி விளங்கப்படுத்துறேன். நீங்க படிச்சுட்டாலே அப்படி கீரை இல்லாது கண்ணால பார்த்து புரிந்து விடையளிக்கிற திறமைய நீங்க பெற வேண்டும். அது உங்களுக்கு அப்படியே செய்து பழக பழக
அப்படியே கண் அதை பொருத்தி புது உருவத்தை காட்டும். சரி, இனி அடுத்த 27வது வினாவை பார்வையிடுவோம். 27வது வினா, அடுத்து வரும் உருவை தெரிவு செய்க. அப்ப முதல் உருவில இருந்து இரண்டாவது உருவுக்கு, இரண்டாவதுல இருந்து மூன்றாவது உருவுக்கு நடக்கிற மாறுபாடுகளை வைத்துத்தான் மூன்றாவதுல இருந்து நாலாவதுக்கு என்ன மாறுபாடு நடக்கும் என்று நாங்க தீர்மானிக்க முடியும். இப்ப நாங்க உற்று பார்த்தால் இந்த மாறுபாடுகள்ல இந்த சதுரம் அப்படியே இருக்கின்றது, இந்த முக்கோணம் இங்க வந்திருக்கின்றது, வட்டம் இங்க போயிருக்கின்றது. அப்ப இவை ரெண்டும் ஒன்றையொன்று மாறுகின்றது. சதுரம் அப்படியே இருக்க, முக்கோணம் வட்டமும் மேலே இருந்தது கீழே, கீழே இருந்தது மேலே மாறி இருக்குது. அப்ப அடுத்த நிலையில நாங்க பார்த்தோம், சதுரம் மேல வருது, வட்டம் நடுவில் வருது, முக்கோணம் அப்படியே இருக்குது, வட்டம் கீழே வருகிறது. அப்ப இப்ப எங்களுக்கு தெரியுது, முதல்ல இது ரெண்டும் மாறுபட்டுச்சுது, இப்ப இது ரெண்டும் மாறுபடுது, இந்த ரெண்டும். அப்ப அடுத்து மாறுபடுறது இந்த ரெண்டுமாகத்தான் இருக்கும். இது மேல போகும், சாரி, அதாவது இனி அடுத்த நிலையில இந்த இது கீழே வரும், இது மேல போகும். அப்ப முக்கோணம் மேல போனது இது சரி, வட்டம் கீழே வந்தது இது சரி, சதுரம் அப்படியே இருக்கிறது இது சரி. அப்ப மூன்றாவது தான் விடையாக அமைகின்றது. எல்லாவதா நீங்க இப்ப முதல்ல இது ரெண்டும் மாறுபட்டது, இது ரெண்டும் முதல்ல மாறுபட்டது, அடுத்தது இது ரெண்டும் தங்கள் இடங்களை மாறியது, அடுத்தது இது ரெண்டும் தான் மாறுது. இது ரெண்டு மாறினா இது இங்க வருது, இது இங்க போகுது, மற்றது அப்படியே போகுது. இதுல இது அப்படியே வருகிறது, அடுத்த இது ரெண்டு மாறக்க முக்கோணம் அப்படியே வருது. அப்ப மாறுபாடுகளை அவதானிக்க வார்த்தை இப்படி பார்த்து பழகி கொண்டு வர எங்களுக்கு மிக இலகுவாக பயிற்சி ஆயிடும். இனி இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்ப்போம். தரப்பட்டுள்ள உருவத்தை கால்வட்டம் வலஞ்சுழியாக திருப்பிய பின், அதாவது இப்ப மணிக்கூட்டு முள் இப்படி 12 இருப்பது போல இருக்கிறத கால்வட்டம் திருப்புறம் என்றால் 3 மணிக்கு திருப்புறம் என்றது கருத்து. இது 12 உள்ளத 3க்கு திருப்பினால் திருப்பிய பின் தோற்றின் சரியான உரு எது என்று கேட்கப்படும். இப்ப எங்களுக்கு நாங்கள் இது 12 மணி, இது 3 மணியை காட்டுகின்றது, இது 9 மணியை காட்டுகிறது வைத்துக் கொள்வோம். 12 மணி 3 மணி இடத்துக்கு வருகிற மாதிரி இருக்கிறது. இந்த எத்தனையாவது வடிவம் என்று நாங்கள் விட்டு பார்த்தால் 3வது வடிவத்துல இந்த 3 என்ற இடத்துல 12 வந்திருக்கு. அப்ப 12 திரும்பி 3 இடத்துக்கு வந்திருக்கு கால்வட்டம். அப்ப 3 என்பது இப்ப 6க்கு வந்திருக்கும், கீழே 6க்கு வந்திருக்கும். அப்ப 3ல இருக்கிற பெருசு இங்க பாருங்க 6க்கு வந்திருக்கு. இப்போ 9ல இருந்தது 12க்கு வந்திருக்கும், 9ல இருந்து இங்க பாருங்க 12க்கு வந்திருக்கு, 9ல இருந்தது. அப்ப எங்களுக்கு தெரிகின்றது இந்த 3வது தான் கால்வட்டம் வலஞ்சுழியாக திரும்புகின்றது. இது எல்லாம் கடினம் போல் தோன்றுகின்ற இலகுவான பயிற்சிகள். திரும்ப திரும்ப இப்படி பயிற்சிகளை செய்வதன் மூலம் நீங்க இலகுவாக விடையளிக்கலாம்.